தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணையாய் இருக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய கதையோடு இந்த மறை உரையை துவங்குகிறேன். குருவானவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த திருப்பலியின் தருணத்தில் திடீரென்று ஒரு கரப்பான் பூச்சி அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற கூட்டத்திலே ஒரு பெண்ணின் மீது வந்து விழுகிறது. அந்த கரப்பாம்பூச்சி அப்படியே மேலே ஏறுது. கரப்பாம்பூச்சி மேலே ஏறின உடனே அப்படியே கூப்பாடு சத்தம் போட்டு கதறி இங்கே அங்கே ஏதாவது ஒரு அலப்பறை செஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, அந்த அம்மா அந்த கரப்பாம்பூச்சியை தான் மேலே விழுந்த கரப்பாம்பூச்சியை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டு அந்த கரப்பாம்பூச்சி அங்கேருந்து டங்கேன்னு அப்படியே பறந்து வந்து இங்கே கொயரில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலே விழுந்துடுது. அந்த கொயரில் இருக்கிற அந்த பொண்ணு மேலே விழுந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சோ அதை விட டபுள் மடங்கா இந்த பொண்ணு கையை காலை உதறி எழுந்து இப்படி அப்படியே தட்டி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு மறுபடியும் அந்த கரப்பாம்பூச்சியை தட்டி விடுது. அது நீட்டாக போயிட்டு பக்கத்தில் இருக்கிற உபதேசியார் மேலே போய் உட்காருது. அந்த உபதேசியார் என்ன பண்ணுறாரு, மேலே உட்கார்ந்த அந்த கரப்பாம்பூச்சியை அப்படியே பொறுமையாக அது பறக்காத வர அப்படியே பார்த்து அப்படியே கையில் பிடிச்சி அப்படியே வெளியே கொண்டு போய் அப்படியே தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, வெளியே போட்டுட்டார். பிரச்சனை கரப்பாம்பூச்சிக்கிட்டேயா அலப்பறை பண்ண அந்த பெண்கள்கிட்டயா? யார்கிட்ட இருந்துச்சு? யார்கிட்ட இருந்துச்சு? யார்கிட்ட இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்கம்மா, கேட்டுதா இல்லையா? யார்கிட்ட இருந்துச்சு பிரச்சனை? கத்தி கூச்சல் போட்டு அலப்பறை பண்ண அந்த பெண்கள் கிட்ட தான் இருந்துச்சு, கரப்பாம்பூச்சி கிட்ட இல்லை. அதே பூச்சி தான் உபதேசேரி மேல வந்து விழுந்தது. ஆனா அந்த உபதேசேரால அதை பொறுமையா பிடிச்சு கொண்டு போய் வெளியில போடக்கூடிய பொறுமை இருந்துச்சு. இவங்களுக்கு அது இல்லை. வாழ்க்கை கூட பல நேரங்கள் இப்படி தான். சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா, சின்ன ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, துன்பம் வந்துடுச்சு அப்படின்னா கை கால் புரியாம கூச்சல் போட்டு சத்தம் போட்டு அலப்பறை பண்றது வாழ்க்கை. அந்த பிரச்சனையை கூட ஒருவர் எப்படி கையாளுகிறார் என்பதை நாம் காண்கிறோம். பிரச்சனை வந்தா கூட வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா கூட அதை எப்படி கையாளுவது, பக்குவமாக கையாளுவது என்பதும் நம் கிட்ட தான் இருக்குது. கத்தி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு எல்லா வேலைகளையும் செய்யறது நம்ம கிட்ட தான் இருக்கு. ரெண்டுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. வாழ்க்கையை நாம் எப்படி அணுகப் போகிறோம்? இன்றைக்கு இறைவன் தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக அற்புதமான சில செய்திகளை நமக்கு தருகிறார். ஒரு பகைவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த நல்ல விதைகளுக்கு பதிலாக களைகளை கொண்டு வந்து விதைக்கிறான். நாம கொஞ்சம் ஏமாந்துட்டா நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான். யாராவது நம்மளை ஏறி மிதிப்பாங்க, அல்லது நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் வரும், துன்பங்கள் வரும். கொஞ்சம் ஏமாந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வரும். இந்த இடத்தில் பாருங்கள், அந்த நிலக்கிழார் ஒரு தந்தையின் ஸ்தானத்தில், கடவுளின் ஸ்தானத்தில் இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையா இருப்போம், பதட்டப்பட வேணாம். பணியாளர்கள்லாம் பதட்டப்படுறாங்க, ஓடி வராங்க. நாம நம்முடைய நிலத்துல நல்ல விதைகளைத்தானே விதைச்சோம். பதட்டம் நல்ல விதைகளைத்தானே விதைச்சோம். எப்படி இதுல களைகள் வந்தது? பதட்டம் வரும் வாழ்க்கையில. அந்த நிலக்கிழாரை, அந்த முதலாளியை பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. வாழ்க்கையில எந்த ஒரு துன்பகரமான வேதனை நிறைந்த பிரச்சனைகளை நாம் பொறுமையோடு கையாள வேண்டும். பொறுமையோடு கையாளணும். சில பேருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா போதும், தூக்கி வாரி போடும், அப்போ உடனே ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவங்களால. பொறுமை, வாழ்க்கையில பொறுமை என்பது மிக மிக அவசியம். அந்த பொறுமையை கடைபிடிக்கிறார். கொஞ்சம் இரண்டையும்
வளர விடுங்கள். பொறுமையா சொல்றாரு அந்த நிலக்கிழார். ரெண்டையும் வளர விடுங்க, பெருசா வளரட்டும். பிறகு எப்பொழுது அந்த களைகளை பறிக்க வேண்டுமோ அப்பொழுது பறித்து தூக்கி வீசி எறிங்க. கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். கடுகு விதை சிறிய விதையாக விதைக்கப்படுகிறது. சிறிய விதையாக விதைக்கப்பட்ட ஒரே நாள்ல அது வளர்ந்துராது. பொறுமை வேணும், பொறுமை அவசியம். அது பெரிய மரமாக வளர்ந்து வானத்து பறவைகள் அதில் வந்து அமருகிற அளவிற்கு அது பொறுமையோடு வளர வேண்டும், பாதுகாப்பாக வளர வேண்டும். சிறிதளவு மாவு ஒரு நைட்டாவது தங்கணும், பொறுமை வேணும். உடனே நீங்க தோசை சுடணும், இட்லி சுடணும் அப்படின்னு மாவு ஆட்டின உடனே போட்டீங்கன்னா தோசையோ இட்லியோ சரியா வராது. வாழ்க்கை பாடம், பொறுமை அவசியம். எல்லாவற்றிலும் பொறுமை என்பது மிக மிக அவசியம் அன்பிற்குரியவர்களே. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, வாழ்க்கை என்பது பலன் தருவதற்காகவே. பலன் தராத வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. இரண்டையும் பொறுமையோடு ஆண்டவர் கையாளுகிறார். கலைகளையும் கோதுமையையும் பொறுமையோடு கையாளுகிறார். வாய்ப்பு தராரு. அந்த வாய்ப்புகளை பல நிலைகளை நமக்கு கொடுக்கிறாரு. மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், பலன் தர வேண்டும். பலன் தராத மனம் மாறாத வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. இந்த இடத்தில் பலன் தருகிறவர்களாக மாறுகிறார்கள். அந்த கலைகள் அகற்றப்படுகிறது, கோதுமை பலன் தருவதாக மாறுகிறது. என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். பலன். வானத்து பறவைகள் அந்த மரங்களின் மீது வந்து தங்குகிறது. பலன். ஒரு இரவு முழுவதும் அந்த மாவு புளிப்பேறிய பின் அது பயனுள்ள மாவாக மாறுகிறது. பயன். மனிதர்களாகிய நாமும் கூட பலன் தர அழைக்கப்படுகிறோம். பலனற்ற வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது செய்தி. இந்த மூன்று ஓமைகளும் இறையாட்சியை மையப்படுத்திய ஓமைகள். இறையாட்சியை குறித்ததாக இருக்கிறது. இறையாட்சியின் கருவிகளாய் நாம் ஒவ்வொருவருமே வாழ அழைக்கப்படுகிறோம். கடவுளோடு நாம் தொடர்பு கொண்டவர்களாய் இருக்கிறோம். சிறிய கடுகு விதைதான், சிறிய விதைதான் பெரிய விருட்சமாக அது மாறுகிறது. பெரிய விருட்சமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படிதான். சிறிதாக நம்முடைய வாழ்க்கை துவங்குகிறது. எல்லா முயற்சிகளும் சிறு முயற்சிகளிலிருந்தே உண்டாகிறது. சிறிய தொழில்தான். நீ கடுமையாக உழைக்க உழைக்க அது பெரிதாக பெரிய ஒரு முதலாளியாக நாம் மாற முடியும். சிறிய சிறிய திறமைகள் தான். அந்த திறமைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது அந்த திறமைகளின் வழியாக நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக சாதனையாளர்களாக மாற முடியும். சிறிய சிறிய தாக்கங்கள் தான். சிறிய ஒரு அன்பிய கூட்டமாக இருக்கலாம், சிறிய ஒரு பக்த சபையாக இருக்கலாம். அந்த பக்த சபையில் சொல்லுகிற சிறிய இறை வார்த்தைகள் உங்களுக்குள் பண்பட்டவர்களாக பலன் தருகிறவர்களாக மாற்றக்கூடிய வீரியமுடையதாக இருக்கலாம். சிறிய முயற்சிகள் பெரிய பலனை தரக்கூடியதாக மாறும். சிறிதளவு அந்த புளிப்பேறிய மாவினை முழுவதுமாக இருக்கின்ற மாவோடு கலக்கிற போது அது எல்லாம் புளிப்பேறிய மாவாக மாறி பலன் தருகிறதாய் மாறுகிறது. சிறிதளவு தான். சிறிதளவு முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில சிறிதளவு மாற்றத்திற்கான வழிகளை கொண்டு வாருங்கள். உனக்கு இருக்கிற அந்த சிறிய திறமைகளை பெரிய திறமைகளாக மாற்றுங்கள். சிறிய சிறிய உழைப்பை கூட பெரிய உழைப்பாக மாற்றி கடினமாய் உழைக்கும் போது பலன் தருகிறவர்களாய் மாறுகிறோம். இறையாட்சியும் கூட அப்படிதான். இயேசு கிறிஸ்து என்கிற விதை இந்த உலகத்தில் முதலில் விழுந்தது இந்த மானிட குலத்தின் மீட்பிற்காக. பிறகு அவர்களை தொடர்ந்து திருத்தூதர்கள் தங்களுடைய உயிரை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். அதன் பிறகு புனிதர்கள். வாழ்க்கை மாறியது. இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் இந்த சிறிய கடுகு விதை பெரிய விருட்சமாய் மாறி இருக்கிறது. இயேசு என்கிற ஒரு மனிதனால் துவங்கிய இந்த திரு அவை இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் பெரிய மரமாக விருட்சமடைந்து பலனை தந்து கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் இறையாட்சி. இந்த இறையாட்சியின் விழுமியங்களில் நாமும் கூட ஒரு சிறு கருவியாக இருந்தால், பலன் தருகிறவர்களாக இருந்தால் இறைவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்.
சிறிய விதையாக இருக்கின்ற நாம் பெரிய விருட்சமாய் மாறி பலன் தர திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆமென்.